இன்னைக்கு அண்ணனுக்கு எடுத்து கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 15 லிட்டருக்கு மேல 20 லிட்டருக்குள்ள ஆவரேஜா எடுத்து கொடுத்துருக்கோம். எதுவுமே 20 கேரண்டியா வரும்ல நம்ம எதுவுமே சொல்ல கிடையாது. வாழப்பாடி கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ஆல் பிளாக் டைப் கிராஸ் மாடா தான் எடுத்து கொடுத்துருக்கோம். 5 மாடு வாங்கி இருக்கோம். இது வரைக்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இந்த மறைப்பு ஒருப்பெல்லாம் கிடையாது. நல்லா இருக்கு. சென்னையா இருக்கிற மாட்டுக்கு பாத்தீங்கன்னா கோதுமை தவிடு ஒரு டப்பா, SKM தீவனம் ஒரு டப்பா, இது 2 மட்டும் தான் மேக்ஸிமம் போடுறோம். 10 நாட்டு சக்கரை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்குவோம். மக்காச்சோளம் மாடு வந்து தண்ணி குடிக்கலாம், மக்காச்சோளம் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கண்ணு போட்டு 10 நாளுக்கு அப்புறம் பருத்தி கொட்டை, கடல புண்ணாக்கு இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 12 வந்தா நம்ம வந்து என்னன்னு தாண்டி காசு இல்லாதவங்க தான் கூட ஒரு அளவுக்கு அனுசரிச்சு பேசி ஃபைட் பண்ணி எடுத்துறாரு. நீங்க அதுக்குண்டான எத்திக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் 100% சொல்றேன், நீங்க 200% ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம் இதுல. ஓகேங்களா? நான் இப்போ ப்ராஃபிட்டபிளா இருக்கேன். நான் எப்பயுமே லேக்ஸ்ல ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப ப்ராஃபிட்டபிளா மாறிட்டேன். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா சந்தையில் மாடு வாங்கி கட்டுவீங்க. கண்டிப்பாண்ணா. ஆனால் இன்னைக்கு மாடு கட்டுறதே சந்தையாக மாற்றி வச்சிருக்கீங்க. அப்படிலாம் இல்லைங்கண்ணா. சொல்லுண்ணா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கத்தோட அதிகமான மாடுகளை பார்க்குறோம். கண்டிப்பாண்ணா. சொல்லுண்ணா, எந்தெந்த ஊரில் வந்திருந்தாங்க? இன்னைக்கு ஆல் ஓவர் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா வந்திருந்தாங்க, கேரளாவும் வந்திருந்தாங்க, கர்நாடகா வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஃபார்ம் பட்டியில கொஞ்சம் அதிகம்னா, அதனால பாத்தீங்கன்னா மாடு கொஞ்சம் அதிகமா எடுத்துருக்கோம். மாடு அதிகமா எடுத்துருக்கீங்க. சரி, இன்னும் எடுக்க வேண்டியது இருக்காண்ணா? நான் இன்னொரு 10-15 மாடு எடுக்கணும்னா பிடிச்ச செலக்ஷன் இல்ல, அதனால எக்ஸ்ட்ரா வர சொல்லிருக்கேன். அதாவது மாடு அதிகமா எடுத்துருக்கோம்னு சொன்னா இன்னும் இருக்குண்ணா. இன்னொரு 20-30 மாடு பக்கம் எடுக்கணும். எடுக்க முடியலீங்க, தெளிவான நம்மளுக்கு பிடிச்ச மாடு இல்ல, அடுத்த வாரம் வர சொல்லிருக்கோங்க. அடுத்த வாரம் வர சொல்லிருக்காங்க. எடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்திருக்கு. கண்டிப்பாண்ணா. வழக்கமா நம்ம மாடுகள் எத்தனைன்னு சொல்றது இல்ல. கண்டிப்பாண்ணா. அதுக்கு நிறைய காரணம் உண்டு. கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு தெரியும் ஏன் சொல்றது இல்லன்ட்டு. கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா வழக்கத்தோட அதிகமா எடுத்துருவேன். கண்டிப்பாண்ணா. ஓகே, எல்லாருக்கும் ஒத்துழைச்சு வந்தாங்க. நம்ம எத்தனை மாடு எடுத்தாங்கிறது முக்கியம் கிடையாது. என்னைக்குமே எப்படி குவாலிட்டி எந்த விதத்துல மாடு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வேணும். கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஓகே, மாட்டுக்காரங்களுக்கும் உண்டான வேலை பண்ணி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்க மாடு எடுத்து கொடுத்துருக்கணும். எல்லாருக்கும் திருப்தி. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை மாடு பாக்குறோம்னா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாடு வாழப்பாடி போதுங்கண்ணா. வாழப்பாடி? ஆமாங்கண்ணா. பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் மாடு அண்ணா 6 மாடு பாக்குறோம் அப்படியே. ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமரும் வந்து கூடவே இருக்காரு. கண்டிப்பா அப்படியும் பேசிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க மாடோட பத்தி. அண்ணா ஒரு வாழப்பாடி கிளைமேட்டுக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் மாடா தான் கேட்டிருந்தாரு. சரி. கிராஸ் மாட்ல 20 லிட்டர் கெப்பாசிட்டில கேட்டிருந்தாரு. ஆவரேஜா அது பாத்தீங்கன்னா ஒரு 18 to 20 கறக்குங்கன்னா ஆவரேஜா ஒரு 15 நாள் to 20 நாள் ஆயிரும். 6 மாடும்? ஆமாண்ணா. 6 மாடு ஒரு 5 நாளைக்கு மேலதான் ஆகும். டைமிங்ல எடுத்து கொடுத்துருக்கோம், அவங்க கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் ஆகிற மாதிரி. ஓகே ப்ரோ, வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாவே போயிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய டைம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துருக்கேன், ஒரு டைம் பேசியிருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த டைம் ஒரு கண்டினியூட்டி கிடைச்சிருக்கு. ஃபோன் பண்ண ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு, அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. பேசிக்கா இப்போ வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்து சும்மா அப்படியே கட்டாமுடான்னு மாடு எடுத்துட்டு இருந்தது. இப்போ நான் வந்து ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னா சரி ஓகே இன்வெஸ்ட் பண்ணுவோம், நமக்கு வந்து அதில் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணது. அது வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏன் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளை வந்து நான் உங்களுக்கு கேட்டு வரேன், நீங்கள் நான் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணோம். எங்கே இருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன இது இருக்குது, பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தான் எனக்கு கேட்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேட்டால் தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக. அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு இது இல்லை. ஓகே 30 லிட்டர் எடுத்து கொடுத்துட்டா சரி ஓகே அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியில் இங்கே ஒரு அமௌண்ட்டோட வந்தோம். ஆனால் வந்து அமௌண்ட் எக்ஸஸ் ஆகக்கூட சரி அங்கே போய் கொடுத்துக்கலான்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து கொடுத்தாச்சு. அப்படி கொடுக்கக்குள்ள அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து விஷயம்லாம் நடக்குது. நம்மக்கிட்ட வந்து ஷெட்டு ப்ராப்பராக இல்லை, ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக அதுதான். அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த ஒரு 3 மாடே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 lakhs எடுத்திருக்கேன். எடுத்ததை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4.5 lakhsனா 1.5 lakh வந்து ஒரு மாடு. ஒரு மாடு இப்போ ஒரு 8 லிட்டரு அந்த மாதிரி பீஸக்குள்ள அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மாட்டு சந்தை எடுத்து மாட்டுக்கே போடுற மாதிரி அவ்வளோதான். சரி போச்சு, சரி ஏதோ தலைச்சனில் எடுத்துருக்கோம், அடுத்த கண்ணில் நம்ம ஏதோ ஒன்று பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அப்போ இவ்வளோ நாள் சும்மா வேலை செய்கிற மாதிரி தான் வரும். ஓகே, சரி இப்படி ஒரு கணக்கு வச்சுட்டு ஃபீல்டுக்குள்ளார வந்தாலும் ரிஸ்க் தான். சரி ஏன் இப்போ நீ தான் ரிஸ்கில் இருக்கியே, மறுபடியும் நீ ஏன் மாடு எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ உள்ளார வந்தாச்சு. வந்த பிறகு வந்து அதுக்கப்புறம் தான் அனுபவம் ஆகுது. இது 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆகக்குள்ள ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் இப்போ இவர்கிட்ட எடுக்கிறேன். இப்போ இந்த டைமில் அவரே சொல்லியிருக்காருல 18 to 20 வந்து கேரண்டியாக சொல்கிறாரு. ஓகே, நமக்கு 20 வரலாம், 18 வரணும். மாடு நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கு. ப்ரைஸ் வந்து எடுத்தோடனே பூம் தான். பூமாக இருக்கக்குள்ள இவர் தானே கன்வின்ஸ் பண்ணி பேசுறதுனால தான் வந்து நம்ம இவர்கிட்ட கிட்ட வரக்குள்ள சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. அது வரைக்கும் ஓகே தான், வந்தா மாடு எடுத்து கொடுத்துடணும் அப்படின்லாம் நான் யாரையும் சொல்ல.
ஆனால் அவங்க எடுத்து கொடுக்குறது என்னன்னு வந்து இப்போ இன்கேஸ் நானே வந்து மாடு எடுத்துட்டேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஒன்றுனால இங்கே வந்து இது பண்ண முடியாது. நான் ரிட்டர்ன் வந்தனால அது எனக்கு தான் பிரச்சனை. நம்ம கிட்ட ஃபீட்லேருந்து எல்லாமே 5 வகையான ஃபீடு ஆவரேஜாக 8 லிட்டர் போகிற மாட்டுக்கும் 4.5 கிலோ தான் போகிறது. எல்லாமே வந்து ரிச்சாக தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் மில்க் வரல அப்படிங்கக்குள்ள என்ன ஒரு விஷயம்னா அங்கே அந்த இடத்துக்கு அது செட் ஆகலன்னு அர்த்தம். இப்போ ஒரு கௌதமன் எடுத்துட்டிங்கன்னா வந்து இதுதான்ப்பா ஹெச்எஃப் 4 மாடு வச்சுருக்காங்கன்னா ஜெர்சி 2 மாடு வச்சுருக்கணும். ஏன் ஃபேட்டஸ்னப் வந்தால் தான் விலை வரும். ஃபேட்டஸ்னப் வரது ஏன் வந்து மெயின்னா ஏன்னா அப்போ தான் சொசைட்டிலே வந்து விலை வரும். அப்படி இல்லைன்னா பாலும் தண்ணி ஒரே கணக்கு தான் வரும். நீங்கள் வந்துட்டு லட்சமாக கொடுத்தாலும் சரி, கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன பொட்டன்ஷியல் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீடர் சொல்லணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் கௌதமன்கிட்டே கேட்குறேன், நீங்களுமே அவர்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். சரிண்ணா ஓகேண்ணா ஒரு 10 லிட்டர் பேசுகிற மாட்டுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானே கேட்குறேன். அவரே சொல்லிட்டு வேணா நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஒரு நேரம் ஒரு 10 பேசுகிற மாடு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கெப்பாசிட்டி. அந்த மாட்டுக்கு வந்து செனையா இருக்கிறவங்க நம்ம என்ன ஃபீட் பண்ணணும், கண்ணு போட்ட பிறகு நம்ம என்ன ஃபீட் பண்ணணும்? இப்போ செனையா இருக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு ஒரு டப்பா, SKM தீவனம் ஒரு டப்பா, இது 2 மட்டும் தான் மேக்ஸிமம் போடுறோம். 10 நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்திக்குவோம். மக்காச்சோளம் மாடு வந்து தண்ணி குடிக்கலாம், மக்காச்சோளம் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கண்ணு போட்டு 10 நாளுக்கு அப்புறம் பருத்தி கொட்டை, கடல புண்ணாக்கு இதெல்லாம் ஆட் பண்ணலாம்னா ஒரு 10 20 லிட்டர் கொடுக்குற மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 கிலோ வேலைக்கு கொடுக்கணும். காலையில் 5 கிலோ, சாயந்தரம் 5 கிலோ கம்பல்சரி கொடுக்கணும். மாட்டை வந்து நீங்க வாங்கிட்டு போயிட்டு ஏனோ தானோ விட்டுட்டோம்னா அந்த மாடு கறக்காது. 20 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி மாடு 20 லிட்டர் கறக்கிற மாடு வாங்கி கொடுத்தா 20 லிட்டர் கறக்கும். 10 லிட்டர் கறக்கிற மாடுக்கும் அங்கே கொண்டு போய் 20 லிட்டர் கறக்கணும்னா கறக்காது. அதேதான். இப்போ வந்து உங்களுக்கு நான் இதில் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ கௌதமன் வந்து ரஃபா சொல்லியிருக்காரு, எல்லாமே கோதுமை தவிடுல இருந்து எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாமே மாட்டுக்கோட எண்ணெய் வந்து அவரால் வந்து அதை பிரித்து சொல்லவும் முடியும். அவர் சொல்றாருன்னா அதோட கால்சியமு, அதுக்கு என்ன அளவுக்கு பொட்டாசியமு. இப்போ சுகர்லாம் எடுத்துக்கோங்க, சுகர் எதுக்கு, நாட்டு சக்கரை எடுத்தீங்கன்னா அது குளுக்கோஸ் லெவலுக்கு. குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் ஒரு மாடு கண்ணு போடக்குள்ள அது குளுக்கோஸ் லெவல் டவுன் ஆயிரும், கால்சியம் லெவலும் டவுன் ஆகும். அப்படிங்கிறக்குள்ள குளுக்கோஸ் லெவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கியூர் ஆயிரும். குளுக்கோஸ் லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணோம். சரி, இதே வந்து கண்ணு போட மாட்டுக்கு அவர் பாருங்க சோளமாவை ஸ்டாப் பண்ண சொல்றாரு, ஏன்னா பால் ஊறும், சூழ்நிலைக்கு வந்துடும். அதுக்கு நம்ம டாக்டர் கொண்டு ஒரு செலவு பண்ணோம். இப்படி கூட ஒரு கிளாரிட்டியாக அதை சொல்கிறாரா, அவ்வளோதான் ஓகே. இப்போ நான் இங்கே வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இப்போ 6 மாடு எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு வந்து அந்த 18 to 20 லிட்டர் கெப்பாசிட்டி அவர் வந்து மாடு பற்றியே சொல்கிறாரு. சரிங்க. அப்போ வந்து அவர் இது எனக்கு இன்கேஸ் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நான் அவர்கிட்ட தான் திருப்பி வந்து மாடு எடுப்பேன். இவர் வந்து நம்ம வேலூர் வந்து பெரிய டாக்டர் சார். இவர் வந்து வெட்டினரி டாக்டர். இப்போ நம்ம வந்து மாடு எடுத்து கொடுக்கறது வந்து காலையில நைட்டே அவர் வந்துட்டாரு. காலையில 2 மணிலேருந்து இப்போ வரைக்கும் டைம் பார்த்தீங்கன்னா மணி 9 மணி ஆச்சு. 9 மணி வரைக்கும் கூட தான் இருக்காரு. இப்போ நாங்க 2 பேரும் பேசினதை விட டாக்டர் கிட்ட வந்து நீங்க வந்து மாட்டை எப்படி பராமரிக்கணும், எந்த மாதிரி மாடு வச்சிருக்கீங்க, இவர் வந்து இவர் கஸ்டடியில வந்து ஒரு 500 மாடு இருக்கு. இவரு தான் ஃபாலோ பண்றாரு, இவர் தான் சீஃப் டாக்டர், எல்லாமே இவர் தான் பாத்துக்கிறாரு. நீங்க டாக்டர் கிட்ட கூட கன்சல்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். ஸோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஈரோடுக்கு வந்தீங்க, அன்னையும் பார்த்துருக்கீங்க. எப்படி இருந்துச்சுங்க இன்னைக்கு? பிரமாதமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மாடை பற்றின நாலேஜ் அதிகம்? நாலேஜ் இல்லை, என்னோட அனுபவம் தம்பி ஜாஸ்தி இருக்கு. ஓகே. அது என்னுடைய இதை பார்த்தீங்கன்னா பராமரிப்பு, வைத்தியம், இவருடைய அனுபவம் நல்லா இருக்கு. ஓகே. மீன் எந்த மாதிரி வாங்கி கொடுக்காரு, இங்கேயே கேரண்டி கொடுக்காத மாதிரி பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. சரிங்க. 5 மாடு வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தெளிவாக பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இந்த மறைப்பு வெறுப்புலாம் கிடையாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நமக்கு என்னை பொறுத்த வரையும் எங்களுக்கு ஃபைன். ஓகே. லாஸ்ட் வீக்கும் வந்து ஒரு 5 மாடு எடுத்துருந்தீங்கல்ல? ஓகே. அது எப்படி சார் இருக்கு? மாடு கண்ணு போட்டுக்கு ஒரு 3-4 மாடு கண்ணு போடலைங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. ஓகே. சாரே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. ஏன்னா டாக்டர் நாங்க 2 பேரும் பேசி, இவர் வந்து மாடு வளர்க்குறவரு, நான் மாடு வாங்கி கொடுக்குறவரு, இவர் மாட்டை பராமரிக்கிறவர். 3 பேர் இருக்கோம். 3 பேர் இன்ன வரைக்கும் 3 பேர் பேசிட்டு இருந்தோம். டாக்டரும் வந்து கூட இருக்கவர். நாங்க பேசினது கரெக்டா என்ன ஏதுன்னு சாரும் பார்த்துட்டு தான் இருந்தாரு. சரி, அதனால நீங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அவரு சொல்லியிருந்தா கொஞ்சம் திருப்தியா இருக்காது. ஏன்னா நீங்க சொல்ற சரியா தப்பான்ற கூட பாக்குறவங்களுக்கு தோணலாம். ஏன்னா இப்போ சார்ட்டே நான் ஒரு கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுறேன். சார் இங்கேருந்து வந்து கண்டிப்பாக நம்ம மாடு இங்கே கண்ணு போட்டுருச்சு. ஸோ வந்துட்டு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா பேசிக்காக வந்து மற்ற ப்ரீடர், எனக்கு கௌதமண்ணன் அப்படி என்னன்னு எனக்கு தெரியாது, மற்ற ப்ரீடர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஓகே பால் கண்ணுக்குட்டி குடிச்சுன்னா மடி வத்திரும், மடி வத்துச்சுன்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ இந்த ஹீட்டுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு அதுங்க அந்த இடத்துல அந்த கண்ணுக்குட்டிக்கே ஃபீட் பண்ணணும், கண்ணுக்குட்டிக்கு அப்போ தான் கண்ணுக்குட்டிக்கு ஃபீட் பண்ணணும். அங்கே போனவுடனே மாடு ஒன்று படுத்துருது, இல்லைன்னா வந்து படுக்கவே மாட்டேங்குது, நின்றுட்டே இருக்குது. ஸோ நான் அங்கே இருக்க வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு இது என்ன சார், இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, சார் வந்து இது கீட்டோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. கீட்டோசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லக்கூட இப்போ நார்மலாக ஒரு ப்ரீடருக்கோ இல்லை வந்து ஒரு கஸ்டமருக்கோ அந்த டிசீஸ் பற்றி தெரியாது.
இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஆஸ்க் பண்ணக்குள்ள கீட்டோசிஸ்னா வந்து நான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி அதெல்லாமே நான் கேதர் பண்ணிட்டேன். நான் இப்போ உங்ககிட்ட வந்து நார்மலாக கேட்குறேன், இப்போ பேசிக்காக ஒரு கீட்டோசிஸ் வந்துருச்சுன்னா அந்த மாடை எந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அது ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு என்ன நம்ம வந்து நம்மளால உடனே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ என்ன தாண்டி இன்னும் இன்னைக்கு அண்ணனே ஒரு 100 மாடு பக்கமாக எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, 100 கஸ்டமருக்கு மேலே இருக்காங்க. அவரோட கஸ்டமருக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா. ஏன்னா அவங்களும் ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. இதை பற்றி பேசிக்காக இது வரைக்கும் கீட்டோசிஸ் பற்றி எந்த ஒரு ப்ரீடரும் சொன்னது கிடையாது, எந்த ஒரு டாக்டரும் இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீவனத்தை மூலம் பிரிப்பாங்க. கொழுப்பு சத்து, புரதம் சத்து, வந்துட்டு குளுக்கோஸ், எனர்ஜி சத்து. இதில் வந்து எனர்ஜி கம்மியான தான் உங்களுக்கு கேசஸ் வரும், குளுக்கோஸ் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து திடீர்னு பால் இறக்குறது, வேறுபட்ட பால் உடனே இறக்குவாங்க, அப்போ வரும் உங்களுக்கு. அந்த கிட்ட போய் பார்த்தா மாட்டு மூச்சு விடும்போது உங்களுக்கு ஃப்ரூட் ஸ்மெல் வரும், ஒரு வந்து பழ வாசனை வரும். ஸோ இது கீட்டோசிஸ். ஸோ நீட்டாக நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கலாம், ஊரில் வந்து பணவர்த்தம் கொடுக்கலாம். பால் போன உடனே டவுன் பண்ணக்கூடாது, படிப்படியாக தான் குறைக்கணும். அதுதான் மெயின் திங். அந்த கால்சியம் டவுன் ஆகுதுன்னா உடனே பால் கந்துருவாங்க. கண்டுபடமான சீம்பால் தான் இருக்குது, கந்துருவாங்க. 2 வேலை 3 வேலை கறக்கலாம், மேலே கறக்கலாம். ஸோ சாத்திரமாக தீவனம் கொடுக்கணும். நம்ம ஆள் போன உடனே பார்த்தீங்கன்னா கஞ்சி, வெள்ளத்தை ஓடு இதுதான் நிற்பாங்க. கேட்டாக்க வந்துட்டு கருப்பை வெளியாது எல்லாம் கொடுக்கணும், சமமாக கொடுக்கணும். சாஸ்திரமாக அது அளவு ஃபாலோ பண்ணிக்க. அது கீட்டோசிஸ் வந்துட்டு இட்ஸ் மேன்மேட் டிசீஸ், நம்ம பண்ண தப்பு தான். மாடு வரது கிடையாது, வர வைக்கிறோம் அதை. ஸோ அதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும்னா கிட்ட வரும். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு வந்துட்டு ரிச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோள மாவு சாப்பிட்ற மாதிரி ஆவின் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு எஸ்கேப் இருக்குது. இது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணுவாங்க, கிராமத்தை வந்துட்டு எடுத்த உடனே ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு பத்து போடும், பத்தியம் மாடு கேட்கல, கஞ்சி வைக்கிறது, இடத்தோடு வைக்கிறது. 10 கட்டு கலக்கிற மாடுக்கு நீங்கள் இன்புட்டு இல்லை அவுட்புட் எழுதி தான் ஆகும், மாடு படுத்து அவ்வளோதான். ஸோ இதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ வந்து நான் சொல்கிறேன் 99% ஆஃப் வந்து நார்மல் கஸ்டமருக்கு யாருக்குமே இந்த கீட்டோசிஸ் பற்றி ஒரு அவேர்னஸே இருக்காது. ஸோ இப்போ அவர் சொல்லக்கூட ஒரு கிளாரிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பேசிக்காக இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, கண்ணு போட்ட மாடு தான் அவர் டாக்டர் சொல்கிற மாதிரி தான். தீவனமோ தவிடோ ஏதாவது கொடுத்தோம்னா மாட்டுக்கு மடி சூழ்விட்டு வந்துடும், மாடு இதாயிடும். அவர் சொல்கிற மாதிரி அதை பற்றி தான் அது தேவையே கிடையாது. அளவாக நம்ம அவர் சொல்கிற மாதிரி பிரித்து கொடுத்தா அது கண்டினியூட்டி ஆகும். இன்கேஸ் இப்போ யாருக்கும் வரல அப்படின்றதுனா அது பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் வந்துருச்சுன்னா அது பெரிய வந்து அவங்க ஒரு பிரச்சனை தான். அந்த 6 நாளைக்கு வந்து பால் ஃபுல்லாக டவுன் ஆயிடும். ஏன்னா எனக்கு 2 மாட்டுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மாட்டே எனக்கு வந்து இறந்தே போயிடுச்சு, அது எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல. 2வது மாடு நான் லாஸ்ட் வீடியோல பேசியிருப்பேன். அந்த மாதிரி 2வது இதே வந்து எனக்கு இங்கேருந்து பிடிச்சிட்டு போன உடனே எனக்கு வந்து அங்கே அப்படி ஆனது ஆகிட்டு எனக்கு ஒரு 20 நாள் பக்கமாகவே எனக்கு மாடு வந்து படுக்கல, கிட்டத்தட்ட 20 days. அப்போ வந்து படுக்கல, ஃபுட் டேங்க் பண்ணல அப்படின்னா அந்த மாட்டோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு குறைஞ்சிரும், எந்த அளவுக்கு மாறிடும் நார்மலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரே வந்து ஒரு சர்டிஃபிகேட் கௌதம் எனக்கு தராரு, அந்த அளவுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கு. நானும் வந்து எடுத்திருக்கேன், இந்த கண்டினியூட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 2 அவேர்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா மீண்டும் பண்ணுவோம். லைவா பாக்குறீங்க, நம்ம வந்து மாடு இவ்வளவு கெப்பாசிட்டினா இவ்வளவு கெப்பாசிட்டி மட்டும் தான் சொல்லுவோம். இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா 20 லிட்டர் கெப்பாசிட்டி கேட்டிருக்காரு, ஆனா 20 கேரண்டியா கறக்காது. ஏன்னா அண்ணனும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மாடு வாங்கியிருக்காரு. கண்டிப்பா அவரு சந்திச்ச பிரச்சனைகளையும் வந்து சொல்றாரு. கண்டிப்பா மத்தவங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு கண்டிப்பா. முக்கியமான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சார் கேட்டு இருந்தாரு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, பை பண்ணி கொடுத்தது வாங்கி கொடுத்தது நானு, கஸ்டமர் அவரு, மெயின்டைன் பண்றது டாக்டர். 3 பேர் நிக்கிறனால வந்து இப்ப நம்ம இது ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறது வந்து இத்தனை வருஷமா நம்ம வியாபாரம் பண்ணது வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்பீச் கொடுத்ததே இல்ல. இப்ப 3 பேர் ஒரு இடத்துல இருக்கறனால இது ஒரு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால நம்ம பண்ணங்க. இப்ப லைவா நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா 20 லிட்டர் கெப்பாசிட்டி சொல்லி கொடுக்கறோம்னா என்னன்னா, நீங்க எல்லா மாட்டையும் 20 லிட்டர் சொல்றீங்க, எல்லா மாட்டையும் 25 சொல்றீங்க அப்படின்னு வந்து கஸ்டமர் கேட்கலாம். அது தவறா இல்ல. நம்ம ஒரு மாட்டை வந்து ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டினா நம்ம 20 லிட்டர்ல வந்து 2 லிட்டர் குறையலாம், 2 லிட்டர் ஏறலாம், அவங்க மெயின்டெனன்ஸை பொறுத்து. இப்போ 20 லிட்டர் சொல்லி அங்க 10 லிட்டர் மொத்தமா 5 10 லிட்டர் வந்து அவங்க கேட்கலாம். 15 லிட்டருக்கு மேல வந்துடும். நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி தான் சொல்லுவோம். 1 2 மிஸ் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு அண்ணனுக்கு எடுத்து கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 15 லிட்டருக்கு மேல 20 லிட்டருக்குள்ள ஆவரேஜா எடுத்து கொடுத்துருக்கோம். எதுவுமே 20 கேரண்டியா வரும்ல நம்ம எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனா 15 லிட்டருக்கு மேல 20 லிட்டருக்குள்ள வர மாதிரி தான் மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். வாழப்பாடி கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ஆல் பிளாக் டைப் கிராஸ் மாடை தான் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப சொன்னாரு ஒரு 20 கறக்கிற மாடுக்கு 5 கிலோ 5 கிலோ, ஒரு நாளைக்கு 10 கிலோ. அதான் உண்மை. நம்மளால பண்ணுவாங்க, இந்த டப்பா இருக்கு இல்லைங்களா, டப்பா, அது ஒரு கிலோ எடுத்துப்பாங்க. நான் போட்டேன் சார், 10 கிலோ போனேன் சார். 5 கிலோ காலையில 5 கிலோ, அப்பதான் பால். அதாவது கிலோ அப்படின்னா கரெக்டான அளவுல கிலோல கொடுக்கணும், எல்லாம் கலந்து.
அதாவது ஒரு சிலர் நீங்க சொல்ற மாதிரி படி கணக்குல போட்டுருவாங்க. டப்பா எடுத்துப்பாங்க. அது 1 லிட்டர் வந்துட்டு ஆயில் வரும். 1 கிலோன்னு வாங்குவாங்க. வாய்ப்பே கிடையாது. ஓகே. 5 கிலோ வெயிட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு மாடு ஏமாத்தாதுங்க. நம்ம தான் மாடு ஏமாத்துறோம். ஓ சரியா சொல்லலாம் சார். கண்டிப்பா டாக்டர் சொல்றது 100% ஷூர் தான். மாடு வந்து மாடு நம்மள சார் எல்லாருமே வெட்டினரி டாக்டர் கிடையாது. இப்ப எல்லா ஸ்டேட்ல இருந்து மாட்டுக்கு வராங்க, எல்லா ஒரு மாவட்டத்துல இருந்து மாட்டுக்கு வராங்க. சார் டாக்டர் வந்து பார்த்தாருங்க சார், இந்த மாடு வந்து 6 மாசம் தான் சேனா, 7 மாசம் தான் சேனா. டாக்டர் அந்த பக்கம் முன்னாடி மாடு கண்ணு போடுது. டாக்டருக்கு வந்து எல்லாருமே தெளிவான இவர் வந்து சீஃப் டாக்டர். 500 மாடு பாக்குறாங்கன்னா சாதாரணமான ஆளை வந்து அந்த கம்பெனிக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இவர் தான் சீஃப் டாக்டர். நம்மள வந்து பார்த்து இதோட 3வது பேட்ச் போகுது மாடு. சரி, நம்ம நிறைய குறை எல்லாமே நம்ம வந்து சேர பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம எல்லாமே டாக்டர் வந்து குறை சொல்லிங்க. நானு எல்லாமே வெட்டினரி டாக்டர், எல்லா டாக்டர் சொல்ல கிடையாது. ஓரளவுக்கு அவங்க வந்து இப்ப மாடு வளர்த்துறாங்கன்னா ஒரு 60% 70% அவங்கள மாட்டை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டாக்டரையே நம்பி எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப எங்கிட்ட மாடு வாங்க வராங்கன்னா, இப்ப ஒரு கஸ்டமர் இருக்காருன்னா ஒரு 50% to 80% மாட்டை பத்தி தெரியணும். இப்ப டாக்டர் வந்து இப்போ நைட்டு 12 மணிக்கு மாடு காய்ச்சல் இருக்குது, அவர் 12 மணிக்கு கூப்பிட்டா டாக்டர் சார் வரமாட்டார். கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு உண்டான நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் என்னமோ அதை நம்ம பண்ணணும். டாக்டர் விடிஞ்சுதான் வருவாரு. நம்மளுக்கு என்ன டாக்டர் கூடவே இருக்க மாட்டார். கண்டிப்பா. அதனால நம்ம மாடு வளர்த்தோம்னா மாட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும் மாட்டை வளர்த்தலாங்க. இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு மாடு வளர்த்தலாங்க. இதுதான் வந்து இவ்வளவு நேரம் அண்ணா பேசுறதுல எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஆனா இப்ப சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாலிடான ஸ்டேட்மெண்ட். இப்ப மாடுக்கு நம்ம ஃபீட் பண்றோம், அந்த எந்த அளவுக்கு மாடை வந்து நம்ம வந்து கிளீனா வச்சிருக்கோம், பராமரிப்பு பண்றோம். அந்த ஒரு ஃபார்ம்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபார்ம்ல வந்து என்னைக்கு டிசீஸ் இல்லாம அவங்க 100% வச்சுக்காங்க, அன்னைக்கு தான் ஒரு ஃபார்மர் வந்து 100% ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஓகே. டிசீஸ்னு ஒண்ணு வந்துச்சுனாவே நீங்க 2 வாரம் எடுக்கிற ப்ராஃபிட் அந்த ஒரு 2 நாள்ல காலி ஆயிடும். அவ்வளவு அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப உங்க நீங்க உழைப்பதுல போடுறீங்க. அப்ப கிட்ட வீட்டுல வந்து சும்மா இருந்தா அப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரிதான், ஏன்டா படிச்சுட்டு மாடு மேய்க்க போற அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க வருதுல்ல. அதுதான் இது. நீங்க வந்து எல்லாமே கரெக்டா நீங்க அதுக்குண்டான எத்திக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் 100% சொல்றேன், நீங்க 200% ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம் இதுல. ஓகேங்களா? நான் இப்போ ப்ராஃபிட்டபிளா இருக்கேன். நான் எப்பயுமே லேக்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் ரொம்ப ப்ராஃபிட்டபிளா மாறிட்டேன். ஏன்னா நான் மாடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ வந்து பிரீடரையோ மாடையோ கம்ப்ளைண்ட் நான் என்னைக்கு சொல்லிட்டு இருந்த ஒரு டைமிங்ல போயிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் நான் மாத்திக்கிட்டு நம்ம தான் சூஸ் பண்ணோம். நம்ம ஒன்றும் படிக்காம வந்தோ இல்ல வந்து ஏதோ நாலேஜ் கெயின் பண்ணாம வந்தோம் நம்ம இல்ல. சோ வந்து நம்ம தான் யார் நம்மனா அவனுக்கு கரெக்டா இருக்குமோ அதை நம்ம தான் சூஸ் பண்ணோம். கண்டிப்பா. இப்ப நம்ம அதுதானே பண்ணுவோம். இப்ப நார்மலா ஒரு பேசிக் ஒரு ஹியூமன் என்னவோ அது நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அதால பண்ண முடியும். இப்ப அது தெரியாம வந்து நம்ம இருந்தோம்னா நம்ம பைத்தியம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் மாட்டுலயுமே நமக்கு என்னவோ மாடு அதேதான். மாடு பத்தி எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றோம். அதாவது ஒரு இது பார்க்க கூடாது, அது நம்ம உள்ளார பூந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுல நம்ம வேலை செய்யணும். வந்து நான் இல்லப்பா நான் ஆளை போட்டு செய்யறேன் அப்படின்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. மாடு சாணி போடுறதுன்னா ஆள் வந்தாதான் எடுக்கணும்னு நினைச்சா மாடு டிசீஸ் தான் வரும். அந்த இடத்துல உடனே ஸ்பாட்ல நம்ம வந்து அதை கிளீன் பண்ண யாவும் தான் வரல, நம்ம அந்த இடத்துல இருக்கோம், நம்ம பொருள் நம்மன்னு சொல்லி மட்டுமே அதை ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது மாட்டு பண்ணல தொழிலாளியாவும் இருக்கணும், முதலாளியாவும் இருக்கணும். முதலாளின்ற மைண்ட் செட் மாட்டு பண்ணையில வரவே கூடாது. அதே வேண்டாம். 200% சொல்றேன். முதலாளின்ற மைண்ட் செட் நீங்க உள்ளார வந்துச்சுன்னா ராஜா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு நான் சொல்றேன், கேட்டு நீங்க வெளியே நிக்கணும். எப்ப நீங்க வந்து இல்ல நான் வந்து மாட்டுக்கு என்னைக்குமே நான் தொழிலாளி, மாடுதான் எனக்கு முதலாளி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அன்னைக்கு ப்ராஃபிட். சார் வந்து சிரிக்கிறாரு. சொல்லுங்க சார், என்ன உண்மை சொல்லுங்க சார், எதை நினைச்சீங்க? இல்ல நீங்க வந்துட்டு நம்ம வேலை செய்யணும், அடுத்து நம்ப முடியாது. கண்டிப்பா இது மாதிரி மாடு பத்தி அனுபவம் இருக்கணும். அதாவது மாடு வாங்குறவங்க டாக்டரா மாறிடணும்னு சொல்லுவாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது. பருத்து வருது, ஊசி போடணும், பருத்து வந்து இருக்கும், என்ன கட்சி தான் ஊசி போடுவாங்க, அவங்களுக்கு என்ன காசு போட்டு போயிடுவாங்க, நிக்காது. 21 நாள் வந்து தள்ளி போச்சுன்னா ரொம்ப தான் கஷ்டம். கண்டிப்பா. அந்த எப்போ பொறுத்து வருது, ஊசி எப்போ போடணும், அதெல்லாம் குறிப்பு இருக்கணும். சனிக்கு வந்தது ஊசி போட்டோம், 21 நாள் மாடி ப்ராப்பர் டேட்டா வச்சிருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க வந்து நான் சொல்றேன், பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க அவர் சார் சொல்ற மாதிரி நீங்க டேட்டா கண்டிப்பா வச்சுக்கணும். நாள் நீங்க உட்கார்ந்து அந்த மாடி நீங்க இன்னைக்கு டேட் வருது, நீங்க வந்து இன்ஜெக்ஷன் பண்ணீங்கன்னா அதை நீங்க தான் டேட் நோட் பண்ணி வச்சிடலாம், நீங்க தான் எல்லாமே பண்ணலாம். இப்ப லாஸ்ட் டைம் ஒரு லேடி தான் அண்ணன் மாடு எடுத்தவங்களே தான், அவங்க ரிட்டர்ன் வந்தாங்க. நான் 3 வீடியோல கண்டினியூஸா அவங்கள பாக்குறேன். சரி ஓகே, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுல என்ன கொடுக்குறாங்கன்னா, இன்கேஸ் மாடுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நான் அண்ணனை கான்டாக்ட் பண்ணேன், அவர் சொன்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன், எனக்கு கியூர் ஆச்சு. இப்போ ஒரு ஃபால்ட்டா இருக்கவங்க ரிட்டர்ன் வரவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்னு அவரே காசு கொடுத்து நீ இப்படி சொல்லணும்னாலும் அவங்க சொல்ல போறது கிடையாது. அந்த இடத்துல ஸ்பாட்ல வந்து அவங்க அந்த இடத்துல ஸ்பாட்காக சொல்றாங்கன்னா அப்ப அவங்க ஒரு ட்ரபிள்ல இருக்கக்குள்ள அண்ணன் ஹெல்ப் இருக்கக்குள்ள
ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டாங்க. சோ எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டா இருக்கக்குள்ள மட்டும்தான் இவரால ரெக்கவர் பண்ணி வரதான் இவரை தேடி வர முடியும். இல்லன்னா 100ல ஒரு வீரா இவரு தான் அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்மளும் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இவரு மாடு வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இல்லை. இப்ப அண்ணன் வந்தா நம்ம வந்து என்னன்னு தாண்டி காசு இல்லாதவங்க கூட ஒரு அளவுக்கு அனுசரிச்சு பேசி ஃபைட் பண்ணி எடுத்துறாரு. அப்ப வந்து இப்ப என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே இப்ப இல்லைன்னா இப்போ 10,000 ரூபாய் ஏமாந்தாலும் ஏமாந்து போல மாடுலாம் சொல்லி நான் உள்ளார பூந்துருவேன். ஆனா எல்லாரையும் அப்படி இருக்க முடியாது இல்ல. அதுல இன்னொரு பிரச்சனை வருதுங்க. இப்ப வந்து கம்மியான பட்ஜெட் தான் வச்சு நிறைய கஸ்டமர் வருவாங்க. அதுல வந்து நான் இப்ப சொன்ன கரை வரலன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா அவங்க பட்ஜெட்ல தான் வந்திருப்பாங்க. அண்ணன் வந்து இப்போ ஒரு 200 வீடியோஸ் வந்துச்சுன்னா 300 டைம் மேல சொல்லிட்டாரு. நீங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாடு தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாட்டுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அந்த பால் தான் வரும். நீங்க 30,000 ரூபாய் கொடுத்துட்டு 30 லிட்டர் வரும்னா வராது. அவர் சொல்ற மாதிரி தான் ஒண்ணும் வராது. அதாவது அவர் சொல்ல வேண்டிய பதிலுக்கா நீங்க சொல்ல வேண்டிய பதில் அவரே சொல்லிட்டு நான் சொல்றேன்ல. நான் அவர் வீடியோல எல்லாமே பாத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து அவர் வீடியோ இல்ல ஃபீல்ட்ல இருக்க எல்லாரும் வீடியோவும் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட சார் கோச்சுக்காலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட நான் வந்து இப்ப 90% ஆஃப் வெட்டரினே நான் ஆயிட்டேன். இன்னும் இன்ஜெக்ஷன் தான் போட்டு செம எடுத்து நான் வந்து மாட்டுக்கு செனவசி மட்டும் தான் நான் போடல. மத்தபடி எல்லாமே அப்பா ரொம்ப காலமா அதுல ஃபீல்டே இருக்காரு. அப்ப அவருக்கே தெரிஞ்சதுதான். இப்ப மணிநோய் வந்துருச்சு டக்குன்னு போயிட்டு வந்து ரொம்ப நாளா டாக்டர் கூப்பிட்டு வந்து 1000 ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு செட்டை கிளீனா வச்சிருந்தா நீ ஏன் 1000 ரூபாய் செலவு பண்ற, செட்டை கிளீனா வச்சுக்கோ முடிஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரிதான். சோ நம்ம தான் செட்டை வந்து சார் வந்து இப்போ வந்து 500 மாடுங்கிறது வந்து நான் கம்மியா தான் சொல்லியிருக்கேங்க. 500 மாட்டுக்கு மேலதான் இருக்கும். கண்ணுக்குட்டி எல்லாம் சேர்த்துனா ஒரு 1000 மாடாவே இருக்கும். ஆனா அந்த கோசாலைக்குள்ளார வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் விசிட் போனதாங்க. ஒரு ஸ்மெல் கிடையாது. அவ்வளோ நீட் அண்ட் கிளீனு. நேம் சொல்ல நான் விரும்பலைங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய இடம். அதனால வந்து அவ்வளோ நீட் அண்ட் கிளீனு. நான் எம்டி மேனேஜிங் டைரக்டர் சார்கிட்டே நான் சொல்லிட்டேன். மேனேஜரிங் டைரக்டர் ஓப்பனா போய் சார் நீட் அண்ட் கிளீன் வேற லெவல்ல இருக்கு நம்ம ஃபார்ம். நான் இது வரைக்கும் என்னோட சர்வீஸ்ல வந்து ஒரு 10-15 வருஷமா நான் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். எந்த ஃபார்மே இந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீன் இல்ல, பயங்கர ஐஃபையா இருக்கு, அவ்வளவு ஒரு ஸ்மெல்லு கூட இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னேன். டாக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி அங்க உள்ளார ஃபார்முக்கு உள்ளாரியே கோசாலைக்கு நடுவுல ஒரு 3 பேர் உட்காந்து அப்பப்ப மெயின்டைன் பண்றாங்க. சாணி போட்டு அப்பப்ப எடுக்கிறாங்க. யூரின் போனா அப்பப்ப கழுவுறாங்க. எந்த இன்ஃபெக்ஷனும் இல்ல. அடுத்த செகண்டே எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க. அதாவது நானும் அந்த ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். வேற மத்தபடி ஒரு அண்ணா சொல்ற மாதிரி உள்ளார போனவனே என்னடா இது அப்படின்னு நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. மாட்டு பண்ணிக்கு போகல டாக்டர் வெந்நீர் டாக்டர் நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க செட்டு நல்லா இல்லைன்னா ஓப்பனா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செட்டை வந்து ஒழுங்கா போடுங்கப்பா, அதுக்கப்புறம் நீ மாடை பிடிப்பா, அப்புறம் 10 லிட்டர் 20 லிட்டர் 30 லிட்டர் பேசலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப நம்ம வந்து அவனுக்கு என்னடா தெரியும் நம்ம மாடை போட வேண்டாம்னு போட்டோம்னா தலையில துண்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் பாத்துக்கோங்க. இப்ப நான் ஒரு சர்டிபிகேட் அவர்கிட்ட கொடுக்கணும் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள நானே அவருக்கு கொடுத்துருவேன். ஆனா டாக்டர் வந்து அப்படி கிடையாது. இது 3ஆவது டைம் வராரு, ஒரு அப்ரிசியேஷன் தராரு. நான் என்ன சொல்றேன்னா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி தானா அவரு ஓப்பனா வந்து விலையை சொல்ல முடியாது எந்த ஒரு வீடியோலயுமே. கண்டிப்பா அது வந்து ஒரு செம கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் தான். நானுமே ஃபர்ஸ்ட் ஏன்னா அவங்க விலையை சொல்ல மாட்டாங்களா, அண்ணனோட ஃபார்ம்ல நிறைய மாடு போட்டு வீடியோ போடுவாரு. ஆனா இந்த மாடு நல்லா இருக்கு மனுஷன் விலையை சொன்னாதான் அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவருதான் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். இப்ப இன்கேஸ் திருப்பி இதாகனா அவர் வந்துட்டு அது ஒரு அவருக்கு சம் ப்ராப்ளம்ஸ் வருது. வந்து ஆனா பர்சனலா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இல்லங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு, இதுக்கு நான் எவ்வளவு எடுக்க முடியும், இல்ல எனக்கு இவ்வளவு பால் வேணும், அப்ப நான் என்ன பட்ஜெட்ல எடுக்கணும் அப்ப எடுத்துருவாங்க. இங்க வந்து நீங்க அப்படியே இல்லாம இப்படி இல்லாம ஒரு மாதிரி வெறுத்து பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது. எல்லாமே கீ பாயிண்ட் தான். அவரை யூஸ் பண்ணிக்கிறது நம்மளோட திறமை தான். இப்படி போட்டு ஒழுக்கினாலும் பதில் நிறைய வந்துட்டே தான் இருக்கு. நம்ம தான் ஒழுக்கி நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும். கண்டிப்பா ஆலமரம் மாதிரி இந்த ஃபீல்ட்ல ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரை அசைக்கவே முடியாது நினைக்கிறேன். பாப்போம் அடுத்த டைம் நானே சர்டிபிகேட் தரேன் நானு. ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் மாடு எடுத்தது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை தான். ஃபுல் சாட்டிஸ்ஃபைனா நான் எல்லாமே பாத்துக்கோங்க. நீங்க மடியில க்ளோஸ் அப் காமிங்க. எல்லா மாடுக்குமே வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி இல்லாம அப்படிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே 1 மாசம் ஆயிரும். 1 மாசம் கண்டிப்பா சாலிடா 1 மாசம் ஆயிரும். சோ அப்ப வந்து என்னால ஃபுல் கேரண்டியா வந்து ஓகே உட்கார்ந்து பால பீசிட்டோம்னா நான் அப்ப வந்து 100% வந்து ஓகே டன் அப்படி சொல்லிடலாம். நானே அண்ணனை கான்டாக்ட் பண்ணுவேன். இப்ப இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு டவுட் அப்படின்னு எதா இருந்தாலும் அண்ணனை கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டாவே ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கக்குள்ள நம்ம அண்ணனே கேட்டுக்கலாம். நான் முன்னாடி சொன்னதான் அவங்க படிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு டாக்டர் ஆயிட்டாங்க. நம்ம அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆயிட்டாப்ல. நம்மளும் ஆகணும் அவ்வளவுதான். அதாவது நீங்க 70% ஒரு 90% சார் 100% மேல. சொல்லுங்க சார், ஒரு பண்ண அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஒரு மாடை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம ஃபார்முக்குள்ள எப்போ வந்தது, எத்தனாவது இது, அது எந்த நாள் செனை
பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய மாடு கண்ணு போட்ட தேதி, இன்னும் 2 மாசம் மாடு சந்தைக்கு வரணும், ஊசி போட்ட தேதி. சரி. ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து 40 நாள் ஆகும் பால் கூடுறதுக்கு. ஒரு 5 மாசம் வடி பாலுக்கு திருப்பி இறங்க ஆரம்பிக்கும். அது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 40 நாள் ஆகணும் கூடுறதுக்கு. என்ன ஒரு சில கண்ணு போட்டோடனே பால் கம்மியா, கண்ணு போட்டோடனே பால் வரணும்னா வராது. அவரு சொன்ன கான்செப்ட் தான். நம்ம சொல்றதை விட நீங்க என்ன டவுட் கேட்கணுமோ, நம்ம கஸ்டமருக்கு என்ன தெளிவுபடுத்தணுமோ டாக்டர் சார்ட்ட கேளுங்க. அதுக்காக தான் நான் ஒரு முக்கியமா நம்ம வரணும்னு சொல்லியிருந்தாரு. நானும் ரெக்கமெண்ட் பண்ணேன். சரி வரேன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்காரு. வந்ததே பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மறுபடியும் அவர் வருவாரா, சான்ஸ் கிடைக்குமான்னு நம்ம சொல்றது நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா வந்திருக்காரு. உங்களுக்கு என்ன டவுட் வேணும், நம்ம கஸ்டமர் என்ன கேக்குறாங்க, அது எல்லாமே சார்ட்ட நீங்க கேட்டுங்க. ஓகே சார், சொல்லுங்க சார். இப்ப 40 நாள் ஆகும்னு சொல்லிருந்தீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 5 மாசம் பால் செடியா இருக்கும், இறங்க ஆரம்பிக்கும். இந்த 7 மாசத்துக்குள்ளேயே மாடு சனி ஆகிடும். 3 மாசம் மாடு சனி ஆகிடும். சோ உங்களுக்கு வந்து சும்மா சொல்லுவாங்க வருஷம் ஒரு கண்ணு, அது கிடையாது. 1.5 வருஷம் ஒரு கண்ணு எடுக்கணும். அப்ப நீங்க வந்துட்டு இப்படி என்ன தண்ணி போடுங்க அதை பின்னாடி வரும், கண்ணு குட்டியா வரும், பாலா வரும். இங்க போனா அங்க வராது. என்னதான் சார் வாங்கி கொடுத்தாலும் நல்ல மாடு, நான் வந்து விவசாயி சரியா போட்டோம்னாக்கா பின்னாடி பார்த்தோம் பால் வரணும், மாடு சேர நிற்கும், ரெண்டுமே வராது. நான் மாடு பணம் கொடுத்து வாங்கினேன் சேமிக்கிறதுனால இங்க சரியா கவனிக்கணும். அதாவது இப்ப மாடு வாங்கி கொடுக்கல, அதை 3ஆ பிரிச்சுக்கலாம். கண்டிப்பா. மாடு வாங்கி கொடுக்குறவரு, கண்டிப்பா அது சரியா பராமரிக்கிறவரு, கண்டிப்பா அது சரியான கைட் பண்றவரு, கண்டிப்பா. இந்த 3மே ப்ராப்பரா இருந்தா, அதனாலதான் 3 பேரும் நிக்கிறோம். 100% சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். கண்டிப்பா 3 பேரும் ஒத்தலை குடிச்சாதான் கண்டிப்பா அந்த ஃபார்மை ரன் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னதுதான். எப்பயுமே மாடு வாங்கி கொடுக்கறவன், மெயின்டைன் பண்றவரு, டாக்டர் வந்து மாட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னாலும் அதை வந்து சொல்யூஷன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ற டாக்டர், 3 பேரும் ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த பிசினஸ் பெரிய லெவல்ல அடுத்த ஸ்டெப் நோக்கி கொண்டு போயிட்டே இருக்க முடியும். சரிங்க. இதுல ஒருத்தர் ஸ்டாப் ஆயிட்டாலும் அது பிசினஸே லாஸ். செயின் லிங்க் மாதிரி தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. மெயினா ஒரு விஷயம் இது வரைக்கும் யாரும் சொல்லல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லல, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் மாடு வாங்குனீங்கனாலும் 1 lakh above போட்டு நீங்க மாடு வாங்குறீங்க, இல்ல 50,000 70,000 90,000 கூட மாடு வாங்கினா இன்சூரன்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் நான் வந்து நீங்க வந்து போய் நிக்கணும், இல்லப்பா அதுக்கு நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹை காஸ்ட் போடுவாங்க. கவர்மெண்ட்ல ஆவிலே இருக்கு. 300 ரூபாய் 400 ரூபாய் 40,000 50,000 வரைக்கும் கிளைம் இருக்கு. பிளஸ் வந்து பிரைவேட் இருக்கு, 1 lakh வரைக்கும் கிளைம் தராங்க. ஒரு 5,000 பிளஸ் டாக்டரோட ஃபீஸ் கொடுத்தீங்கன்னாவே அவங்க கிளைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுல நீங்க இன்சூரன்ஸ் போட்டது வந்து ஒரு 15 daysல வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னைக்கு மாடுக்கு ஏதாவது ஒன்று இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கிளைம் ஆகும். ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு மாடு எனக்கு இதாயிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப எடுத்த மாடு இன்னைக்கு இந்த மாடு போச்சு, நீங்க எல்லா மாடுக்குமே நாளைக்கு காலையில காதுல டேக் இருக்கும், எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டுருவேன். ஸோ வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா மட்டும்தான், இன்கேஸ் உங்களால முடியாத இல்லை இயற்கையாவே இதாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க டவுன் ஆக மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க தைரியமா முன்னாடி வைக்கலாம். ஸோ உங்களோட ரிஸ்க் குறைங்க. இதுக்குள்ள வந்து நீங்க இன்சூரன்ஸ் வந்து மெயினா பண்ணிதான் ஆகணும். இது வந்து ஒரு கம்பல்சரியா நீங்க பண்ற விஷயம். நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. நான் அதான் சொல்லுவேன், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு 5,000 கொடுத்து ஒரு 1 lakh இன்சூரன்ஸ் பண்ணா நீங்க கண்டிப்பா வந்து இல்லப்பா நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னா இல்லை, ஏதாவது இன்கேஸ் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி ஒருத்தவங்களுக்கு முன்னாடியே நீங்க அதை பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் மஸ்ட், ரொம்ப ரொம்ப மஸ்ட் ப்ரோ. மாடு எந்த அளவுக்கு உங்களுக்கு இது அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் போட்டு நீங்க மஸ்டா தான் வச்சுக்கணும். வேற வழியே இல்லை, உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பா நீங்க அதனால இன்சூரன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 மாடு இறந்துருச்சு. எனக்கு நான் ஒரு கம்பெனில போட்ட ஆக்டிவ் சம்திங், அவங்க கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி தான். எனக்கு அதுல ஒரு செம்ம ஃபாலோ அப், ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணி அவங்க இந்த கிளைம் ஆகட்டும், நான் சொன்ன டேட்ல எனக்கு வாங்கி தரதாகட்டும் எல்லாமே கரெக்டா பண்றாங்க. அது ரொம்ப உங்களுக்கு வந்து 2 கை இல்ல, அது உங்களுக்கு ஒரு 3வது கையா உதவியா தான் இருக்கும். அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே 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 ஓகேண்ணா. ஒரு திருப்திகரமான ஒரு வீடியோவா இன்னைக்கு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, வழக்கமா வந்து ஒரு மாடை பத்தி சொல்றோம், இத்தனை லிட்டர் கறவை கறக்குது அப்படின்றது மட்டும் மேம்போக்கா நம்ம சொல்றோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறவங்க இருக்காங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை தெளிவுபடுத்துற மாதிரி நம்ம 3 பேரை வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி இன்னைக்கு வீடியோ வந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா ப்ரோவா இருக்கட்டும், சார் வந்து அவருடைய அனுபவத்தை சொன்னது, அவருடைய அனுபவத்துல மாடு எங்கெங்கெல்லாம் வாங்கியிருந்தாரு, ஒரு கறவை வந்து என்ன பிரச்சனைகள் வருது, அது உட்பட வந்து 3 பேருமா ஒரு டிஸ்கஷனா வந்து இன்னைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா. ஏன்னா வந்து இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்தாதான் ஒரு பால் பண்ணை வெற்றிகரமா பண்ண முடியும். இத்தனை நாள் நம்ம வீடியோ பண்ணோம், எத்தனையோ மாடு எடுத்து கொடுத்துருக்கோம், எல்லா கஸ்டமர் நிறைய குறைவு எல்லாமே பார்த்திருக்கோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம லைவா இந்த மாட்டு சம்பந்தப்பட்டது, இந்த மாடை எப்படி வளர்க்குறாங்க, எப்படி கறவை வருது,
இதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுது, எந்தெந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தேவைகள், அதுக்கு எல்லாமே நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். டாக்டர் சார் இருந்தாரு, மாடு வாங்கினவரும் இருந்தாரு, நான் வாங்கி கொடுத்தோனும் 3 பேரும் இருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருப்போம். நம்ம ரெகுலரா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ற கஸ்டமருக்கு தெரியும், தெரியாத கஸ்டமருக்கு இது பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சு. ஓகே, நன்றிண்ணா. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி ப்ரோ.